வணக்கம். ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் சவுத் இந்தியா, ஆக்ஸி என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்பின் மிட்-இயர் ஒர்க் ஷாப் தாய்சேய் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர்களுக்கான இந்த 2 நாள் பயிற்சி பயிலரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப நலன், இந்த மகப்பேறு சம்பந்தமாக இந்த 2 நாள் கருத்தரங்கம் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடுக்கு மேலே நம்ம ஒரு மருத்துவமனையில் தான் நம்ம குழந்தை பிரசவம் இது வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. குறைந்த அளவிலேயே மருத்துவமனை அல்லாத இடங்களில் பிரசவம் பார்க்குறாங்க. ஒரு சில இடங்கள் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஒரு தம்பதியினர் ஒரு யூடியூப் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு பிரசவம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரேராக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ மகப்பேறு மெட்டர்னல் மார்டாலிட்டி என்று சொல்லப்படுகிற இந்த தாய் இறப்பு விகிதம் இந்திய அளவில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருந்தாலும் இன்னும் நம்ம அதை இன்னும் மேலும் குறைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக இந்த அரசு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த நிறைய பேர் இந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சப்போ சொன்னாங்க, இந்த பணத்தை இதில் செலவழிக்கக்கூடிய இந்த பணத்தை வந்து நம்ம மகப்பேறு மருத்துவமனைகளில் செலவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா 99 விழுக்காடு அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் அரசு மருத்துவமனையில் நிகழக்கூடிய இந்த பிரசவங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இது 2017-18 66% இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 51 விழுக்காடு தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தம்பதியினருக்கு, ஒரு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குறப்ப அவங்களுக்கான இந்த செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மற்ற அத்தியாவசிய செலவுகள்லாம் அடிபடுது. இதை கருத்தில் கொண்டு தான் இந்த தங்க மோதிரம் திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இதன் மூலம் ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கருத்தரங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய அரசாங்கம் சார்பில் பெரிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மக்கள் தொகை பற்றி சொன்னீங்க, தமிழ்நாட்டில் வந்து குறைவா இருக்கு அப்படின்ட்டு. அது என்ன மாதிரியான ஸ்கீம் வச்சிருக்கோம்? 1:3ங்கிற ஒரு டேட்டா சொன்னீங்க, என்ன அது? 1:3 இல்ல, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல், ஒரு தம்பதியினருக்கு எத்தனை ஆவரேஜா சராசரியாக எத்தனை குழந்தை நம்ம தமிழ்நாட்டில் பிறக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை தான் அந்த விகிதம், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ன சொல்லப்படுகிறது. இப்போ 2.1 இருந்ததுன்னா இப்போ இருக்கிற அளவு மக்கள் தொகை இதே அளவில் மெயின்டைன் ஆகும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்று சொல்லப்படுகிறது 1.4க்கு கீழே கம்மியாயிருச்சு அப்படின்னு நம்ம தகவல், இப்போ நம்ம ஸ்டடீஸ்லாம் சொல்றாங்க. இப்போ லேட்டஸ்ட் சென்சஸ்லாம் நம்ம கரெக்டான ஃபிகர் தெரியும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாம முதுமை அடைஞ்சுக்கிட்டே வரோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இருக்கு.